Hello students, this is Pavitra. Welcome and welcome back to my YouTube channel. So in this video we are going to talk about battery testing. Last video la enna paathirupom appdin pathina applications of battery packs பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருப்போம், அதனுடைய டெஸ்டிங் கேல்குலேஷன்ஸ் பார்த்துருப்போம், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பேட்ரி பேக்ஸ்னால் என்ன, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதையும் பார்த்துக்கோங்க. இங்கே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி டெஸ்டிங். ஓகேவா, பேட்ரி எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது, அதனுடைய இம்பார்ட்டன்ட் பேட்ரி டெஸ்டிங்குடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பேட்ரி டெஸ்டிங் அப்படின்றது, பேட்ரி டெஸ்டிங்ஸ் இன்வால்வ்ஸ் எவால்வேட்டிங் எ பேட்ரிஸ் பர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி அண்ட் லாங்கிவிட்டி த்ரூ வேரியஸ் டெஸ்ட். ஓகே, பேட்ரி டெஸ்டிங் அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எவால்வேட் பண்ணுவாங்க. அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, சேஃபாக இருக்கா, சேஃபாக நம்ம யூஸ் பண்ண முடியுமா, லாங் டைம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத ஒரு வேரியஸ் டெஸ்டஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா, அந்த டெஸ்டஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இதுதான் பேட்ரி டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது. டைப்ஸ் ஆஃப் பேட்ரி டெஸ்டிங் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு. அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் சப் டாபிக்ஸ் மாதிரி அதில் ஃபஸ்ட் ஒன் பர்ஃபார்மன்ஸில் ஃபஸ்ட் ஒன் கெப்பாசிட்டி டெஸ்ட்டு. ஓகே, கெப்பாசிட்டி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், அண்ட் தென் டெலிவர் பண்ணுறது, அமௌண்ட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கிறத எவ்வளோ டெலிவரி பண்ண முடியும் அப்படின்றது தான் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் it measure the amount of energy a battery can store or deliver. ஓகே, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், அண்ட் தென் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றது தான் கெப்பாசிட்டி டெஸ்டிங். அது எவ்வளோ இருக்குது அந்த பேட்டரிக்கு அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுறது. ஓகேவா, அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹெபிலிட்டி, அந்த பேட்டரியுடைய ஹெபிலிட்டி எப்படி இருக்குது, அவுட்புட் எப்படி கொடுக்கும், பேட்டரியுடைய ஹெபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது. ஓகேவா, எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது லாங் டைம் யூஸ் பண்ண முடியுமா, அதான் சொல்கிறது. இட் டிட்டர்மைன்ஸ் ஹவு மச் எனர்ஜி இஸ் லாஸ்ட் டூரிங் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங். ஓகே, நம்ம யூஸ் பண்ண எவ்வளோ எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. சார்ஜ் வந்து நம்ம ஒரு மொபைலுக்கே என்ன பண்ணுறோம், நம்ம மொபைல் வாங்கும் போதே என்னன்னு கேட்டு வாங்குவோம், பேட்ரியுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, பேட்ரியுடைய அந்த இது எவ்வளோ இருக்குது அப்படின்றத கேட்டு தானே வாங்குவோம். அந்த மாதிரி தான் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேட்ரி வந்து எந்த அளவுக்கு வந்து வரும், எவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியும் நம்மளால், சார்ஜ் பண்ணும் போது எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகுது, டிஸ்சார்ஜ் யூஸ் பண்ண எவ்வளோ எனர்ஜிஸ் வந்து லாஸ் ஆகுது அப்படின்றது தான் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதெல்லாம் நீங்களாக கூட ஓனாக எழுதலாம். ஓகே, தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எண்டூரன்ஸ் அப்படின்போது ஃபிசிக்கலாக அதனுடைய இதுவெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறது. ஓகேவா, சைக்கிள் லைஃப் டெஸ்டிங். ஓகே, சைக்கிள் லைஃப் டெஸ்டிங் அப்படின்னும் போது சைக்கிள் மீன்ஸ் நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது. ஓகேவா, ஸோ செகண்டரி பேட்ரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய இது வந்து நம்மளால் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப கெடுதல் தான் செகண்டரி பேட்ரிஸ் எல்லாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி பேட்ரிஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு டைம் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். சைக்கிள் லைஃப் டெஸ்டிங் பார்க்கும்போது இட் சிமுலேட்ஸ் தி பேட்ரிஸ் லைஃப் ஸ்பேன். ஓகே, லைஃப் ஸ்பேனை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த பேட்ரியுடைய தரத்தை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, டெம்பரேச்சர் டெஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறது. டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். ஓகே, டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் டெம்பரேச்சர் டெஸ்டிங். ஓகேவா,
சேஃப்டி ஓகேவா. சேஃப்டி பார்க்கும்போது வைப்ரேஷன் அண்ட் ஷாக் டெஸ்ட். ஓகே, வைப்ரேட் பண்ணி பார்ப்பாங்க பேட்ரிஸை. அதுக்கப்புறம் ஷாக் டெஸ்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது ஓகேவா. வைப்ரேட் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய தரம் வந்து அதனுடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறது வந்து வைப்ரேஷன் அண்ட் ஷாக் டெஸ்ட். ஓகே, ஓவர் டிஸ்சார்ஜ் ப்ரொடெக்ஷன் டெஸ்ட்டு. ஓவர் சார்ஜ் பண்ணி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் சார்ஜே இல்லாமல் பார்ப்பாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து பேட்ரி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகேவா. இது வந்து சேஃப்டி டெஸ்டிங். ஓவர் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனே என்ன ஆகுது இப்போல்லாம் பர்ஸ்ட் அவுட் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் பேட்ரிஸுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆகுதா அப்படின்றத வந்து ஓவர் சார்ஜ் பண்ணியோ இல்லை ஓவர் டிஸ்சார்ஜ் பண்ணியோ பார்ப்பாங்க ஓகேவா. இம்படன்ஸ் டெஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் மெஷர் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்து. ஓகே, ஸ்டேட் ஆஃப் சார்ஜ். ஓகே, அந்த பேட்ரியோடைய ஸ்டேட் எப்படி இருக்குது, ஹெல்த் வந்து எப்படி இருக்குது, சார்ஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் இம்படன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. SOH அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்து, பேட்ரியோடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. SOCனா சார்ஜ், ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேட்ரி டெஸ்டிங் உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ட்டுனா இப்போ சொன்னது தான் ஓகேவா. அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய லைஃப் எவ்வளோ லாங் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியும், அதனுடைய லிமிட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் தர் இன்டெட் அப்ளிகேஷன்ஸ். எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து அந்த எந்த ஒரு பேட்ரிஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சு தான் இப்போ மொபைலுக்கு லித்தியம் அயான் பேட்ரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வேறு ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் இருக்குது, ஒரு வெஹிக்கிள்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் இருக்குது அப்படின்னும் போது ஒரு ஹோம் அப்ளையன்சஸ்லேயுமே என்ன பண்ணுறாங்க, பேட்ரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு சூட்டபிளான ஒரு பேட்ரிஸை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேட்ரி டெஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஏனோ தானோன்னு பேட்ரிஸ் யூஸ் பண்ண முடியாது. ஒரு அப்ளையன்சஸ்க்கோ இல்லை ஒரு மொபைல்கோலாம் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனோ தானோனாலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேட்ரி டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேட்ரி டெஸ்டிங்ஸ் வந்து 2 மார்க்ஸில் கேட்பாங்க, ஒரு 8 மார்க்ஸில் கேட்டாலும் சான்சஸ் இருக்குது பேட்ரி டெஸ்டிங்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான நோட்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நோட்ஸ் வந்து உங்களுக்கு புரியுது, நான் எடுக்கிறது வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ thank you all. Have a nice day. Thank you.